தமிழ் வாழ்க, தமிழ் ஈழம் மலர்க. மேடையில் அமர்ந்திருக்கின்ற மணமக்களே, மணமக்களை ஈன்ற பெற்றோர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர்களே, கலைஞர்களே, பெரியோர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, வணக்கம். இந்த நாள் ஒரு இனிய நாள். என்னிடம் சொன்னார்கள், அறிவுமதி வீட்டு திருமணம் என்று சொன்னார்கள். பேகனுடைய அவர்களுடைய உறவில் அவர்களுடைய வீட்டு திருமணம் என்று சொன்னார்கள். எனக்கு சினமாக இருந்தது. ஏனென்றால் இது என் வீட்டு திருமணம், இது உங்கள் வீட்டு திருமணம். அறிவுமதி தமிழ்நாட்டில் ஒரு கவிஞர், இலக்கியர் என்று பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவற்றுக்கெல்லாம் மேலாக தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களில் அவர் ஒருவர் என்று கருதுகிறவர்கள் இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை அதையும் கடந்து நான் சொல்வேன், அறிவுமதி தமிழீழ வீர விடுதலை போரை நடத்தி கொண்டிருக்கிற தலைவர்களில் ஒருவர். தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ்நாட்டில் தலைவர்களாகுவது இயல்பானது. ஆனால் தமிழீழத்துக்கும் அங்குள்ள தலைவர்களில் ஒருவராக வருவது, அது அறிவுமதி அவர்களுடைய விடுதலை பணி, அவருக்கு தந்திருக்கிற இடம், அவருக்கு கொடுத்திருக்கிற தகுதி. அவர் அகம் புறம் என்ற தமிழர்களின் இரண்டு வாழ்வில் இங்கே அகம் இல்லம் அமைகிறதே. அறிவுமதி, பேகன் போன்றவர்கள் அதையெல்லாம் கடந்து புறம் என்பது தமிழர் வாழ்வில் உண்டு என்பதை புரிந்து கொண்டு வாழ்கிறவர்கள். வெறும் வீட்டுக்குள்ளேயே நிற்பது தமிழனுடைய வாழ்வு ஆகிவிடவில்லை, ஆகிவிடக்கூடாது. அந்த நிலையை தாண்டி நாட்டுக்கான வாழ்வு, வீட்டுக்குரியது என்ற உணர்வு தமிழ் மக்களுக்கு வந்தாக வேண்டும். இன்று புறந்தருதல், அவள் பெறுகிறாள் பிள்ளையை வீட்டில், ஆனால் புறந்தருதல், நாட்டுக்காக பிள்ளையை தருதல், அதுதான் தமிழனுடைய வாழ்க்கை. வீடு என்ற சொல்லிருக்கிறதே, ஒரு இடத்தில் விடுவது, பிறகு அந்த இடத்திலிருந்து விட்டு செல்வது விடுதி. விடுதி எல்லாம் அப்படித்தான் வந்தது. வீடு, விடுதல் தான் வேர், அதிலிருந்து வீடு. பல வீடுகளை ஒருவன் மாறி செல்லலாம். நேற்று தஞ்சையில் ஒரு வீட்டில் இருக்கலாம், நாளை கும்பகோணத்தில் ஒரு வீட்டில் இருக்கலாம். ஆனால் நாடு என்பது நடுதல். நடுதல் என்ற வேரில் பிறந்ததே, வேர் கொண்டது. நடுதல் என்றால் வேர் கொண்டது. நாடு அசைவதில்லை, நாடு நாடாகவே இருக்கும். ஆகவே வீடு என்பதை விட நாடு என்பது உயர்வானது, மிகப்பெரியது. அந்த பார்வை நமக்கு வேண்டும். பெண்ணை பார்த்து பாடல் பாடுகிற அகவாழ்வுக்குள் சுருங்கிய இலக்கியர்கள் இருக்கிறார்கள். அறிவுமதி பாடுகிறார், மீனை அறியும் போது குழந்தையின் கண் என்று எழுதுகிறார். மீனை அறிகையில் குழந்தையின் கண். இப்படி எழுதிய புலவன் அறிவுமதியாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் மீனை பார்க்கிற பொழுது நம்முடைய இலக்கியர்களுக்கெல்லாம் பெண்ணுடைய கண் தான் நினைவுக்கு வந்தது. ஆனால் அறிவுமதிக்கு ஒரு குழந்தையுடைய கண். அவர் அகவாழ்விலிருந்து நாட்டு வாழ்வுக்கு, புற வாழ்வுக்கு வருகிறார். ஈழத்தில் அந்த மண்ணில் கொல்லப்பட்ட ஒரு குழந்தை, அந்த குழந்தையுடைய ஒரு கண். கடலிலே, படகிலே இந்த மண்ணை தேடி ஓடி வந்த அகதி குடும்பம், ஏதிலி குடும்பம், படகு சிங்களவரியர்களால் சுடப்பட்டு ஆழ்கடலிலே அந்த குடும்பம் சிதறி
அதிலே கடலிலே மூழ்கி போன தமிழீழ குழந்தை, அந்த குழந்தையுடைய கண்ணை கடலில் ஒரு மீன் விழுங்கி அந்த மீனை தமிழ்நாட்டு மீனவன் வலையிலே பிடித்து அவன் கரையிலே கொண்டு வந்து சேர்த்து, தமிழ்நாட்டில் ஒரு பெண் மீனை வாங்கி அறிகிறாள், மீனின் உள்ளே குழந்தையின் கண். இப்படி அறிவுமதியால் மட்டும்தான் எழுத முடியும். அவ்வளவு ஒரு பெரிய இலக்கியன், மிகச்சிறந்த இலக்கியன் அறிவுமதி. அவன் ஒரு பெண்ணின் முகத்தில் அந்த கண்ணில் மீனை பார்க்கவில்லை, அகத்தை தாண்டி புறத்துக்கு வருகிறான், நாட்டை பார்க்கிறான். அந்த வாழ்க்கை நமக்கு என்று தேவை. நான் இந்த நேரத்தில் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ளுகிறேன். நாம் தமிழனுடைய வாழ்க்கை அதை எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். இந்த விழாவில் அதை நான் பதிவு செய்கிறேன். தமிழ் உணர்வு இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் பெயர்களை வைத்தோம். ஆனால் பெயர்கள் வைப்பது தேவைதான், இன்றியமையாததுதான், தமிழன் கடைப்பிடிக்க வேண்டியதுதான். என்றாலும் அதையும் தாண்டி தமிழ் வாழ்க்கை, எங்களுடைய மண்ணில் தமிழ் பெண்ணுக்கு தமிழ் பெயர் வைக்க வேண்டும். அது நம்முடைய உணர்ச்சியை காட்டுவதாக இருக்கும் என்று கண்ணகி என்று பெயர் வைத்தோம் தமிழீழத்தில். அவள் அந்த மண்ணில் சிங்கள இனவெறியர்களால் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டாள், கொடுமையாக உடல் சிதைக்கப்பட்டாள் கண்ணகி. தமிழீழத்தில் நாங்கள் ஒரு பிறந்த குழந்தைக்கு கரிகாலன் என்று பெயர் வைத்தோம், தமிழ் பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக வைத்தோம். இன்று அந்த கரிகாலன் சிங்களவனுடைய சிறையில் அடைபட்டு கிடக்கிறான். இங்கே என்னுடைய இனிய நண்பர் பேகன் ஒரு காலத்தில் மயிலுக்கு போர்வை கொடுத்தவன். ஒரு தமிழனுடைய பெயர், மன்னனுடைய பெயர் வைத்தோம். ஆனால் இன்று என்னுடைய முள்வேலி கம்பிக்கு பின்னால் வாழ்கிற தமிழீழ மக்கள், அவர்களுக்கு கட்டுவதற்கு உடையில்லை. மயிலுக்கு போர்வை கொடுத்தவன், அவனுடைய மரபு, கட்டுவதற்கு துணி இல்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பெயர் மட்டும் தமிழனுடைய வாழ்க்கையாகிவிடாது. தமிழனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை சரியாக அமைய வேண்டுமானால் வீடு கடந்து வேலி தாண்டி நம்முடைய பார்வை நாடு என்று பாய வேண்டும். அந்த நிலை இன்று தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது. ஒன்றை நான் குறிப்பிட்டாக வேண்டும். கடந்த காலங்களில் ஈழ விடுதலை போரில் தமிழ்நாடு உதவியது, பங்கு கொண்டது. என்னை பொறுத்தவரை அந்த நேரத்திலெல்லாம் இங்கு மேடைகளில் ஈழ விடுதலை போர் என்று பேசப்பட்டது. நேற்று தமிழ்நாடு கொண்டிருந்தது பங்கு. ஆனால் இன்று தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய போர், அந்த போர் என்று கருதுகிற ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் கடந்த 6 மாதங்களில் நீங்கள் பார்க்கிறீர்கள். அடங்கி போகாத உணர்ச்சி அலை, பொங்கி போகிற தமிழீழ விடுதலை புயல் இந்த மண்ணில் நிலை கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆகவே இந்த உணர்ச்சி தேவை. இந்த உணர்ச்சியை நாம் பேணி பாதுகாப்போம். இந்த நல்ல வேளையில், இந்த இனிய வேளையில், இந்த அரிய வேளையில் என்னுடைய அருமை நண்பர், இனிய தோழர் அறிவுமதி, ஈடிணையற்ற இலக்கியன், ஈடிணையற்ற தலைவன், அதே போன்று தம்பி பேகன், அவனை சுற்றி எப்பொழுதும் ஒரு தமிழ் தேனீக்கள் கூட்டம். அந்த குடும்பங்களில் நடைபெறுகிற ஒரு அருமையான திருமண நிகழ்வு. நல்ல தலைவர்கள், குளத்தூர் மணி போன்றவர்கள், கலைப்புலி தானு போன்ற நல்ல உணர்வாளர்கள் எல்லாம் இந்த மேடையில் வீற்றிருக்கிறீர்கள். இங்கு அறிஞர்கள், இலக்கியர்கள் வந்திருக்கிறீர்கள். நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு, மிகப்பெரிய மனநிறைவோடு, தமிழ் ஈழத்தின் சார்பில், அந்த மண்ணின் சார்பில், அந்த மண்ணுக்கும் இந்த மண்ணுக்கும் உள்ள உறவு, அந்த உறவு இன்று அமர்ந்திருக்கின்ற மணமகன் செந்தில்வேலுக்கும் வடிவழகிக்கும் இடையில் உள்ள உறவாக மலர ஆசையோடு, பாசத்தோடு ஒரு வாக்குறுதியை உங்களுக்கு தந்து, நம்புங்கள், நம்புங்கள், 1000 செய்திகள் வந்தாலும் தமிழீழத்தின் தலைவன் இருக்கிறான், உயிரோடு இருக்கிறான், தமிழீழம் அறுவடை செய்யப்படும் என்ற வாக்குறுதியை இந்த மேடையில் நான் உங்களுக்கு தந்து, நம்பிக்கையோடு தந்து, உறுதியோடு தந்து, நான் இந்த இல்ல திருமணத்தை இனிய மகிழ்வோடு இந்த நல்லுள்ளங்கொண்ட 2 குழந்தைகளையும் நான் இணைத்து வைக்கிற அந்த மங்கள நாளை எடுத்து கொடுக்கிறேன். மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை தந்த தம்பி அறிவுமதிக்கும் தம்பி பேகனுக்கும் நன்றி, வணக்கம்.